அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம் வாழ்க்கையை இப்படி கொஞ்சம் சுற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நிற்கிற இடத்துலேருந்து நாம் பார்க்குற நண்பர்கள், நபர்கள், நடக்கிற சம்பவங்கள், அப்புறம் படிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 360 டிகிரிஸ், ஒரு 360 டிகிரிலையும் ஒரு சுழட்டி பார்த்தோம்னா வித்தியாசமான பல விஷயங்களை நாம் ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். ஒரு லைஃப்பில் நடக்கிற கஷ்டமான விஷயத்தை கூட சில பேர் வேறு மாதிரியான ஒரு ஆங்கிளில் வெளிப்படுத்துவாங்க. நிஜமாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை அவங்க சொல்கிற மெத்தட் இருக்கு பாருங்க, நம்மளை அப்படியே பொட்டில் இருந்த மாதிரி இருக்கும். பொயட்டிக்காக பேசுவாங்க. எதிர்பாராத ஒரு கோணத்துலேருந்து அதுக்கு ஒரு விடை சொல்லுவாங்க. ஸ்வீட் கொடுத்தாரு ஒருத்தர், எப்படி இருக்குது அப்படின்னாரு. ஒரு 10 நாள் முன்னாடி நான் வந்திருந்தேன், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் மூஞ்சி வாடி போயிடும். தப்பு என்னது தான், நீங்கள் அன்றைக்கே தபால் போட்டதான் நான் அன்றைக்கே வந்திருப்பேன் அப்படின்னார். இது கிண்டல். ஆனால் அந்த சொல்கிற மெத்தடில் அவருடைய அருமையான பஞ்சு பாருங்கள். அர்த்தாப்பில் சொன்னார் அவர், வாழைப்பழம் பக்குவமாக இருக்குல்ல அப்படின்னார். அதை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாள் அட்வான்ஸாக வந்துட்டேன், இன்னும் 2 நாள் கழித்து வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பிரமாதமாக இருக்கும். அது காயாக இருக்குது. இது கிண்டல் தான், குறும்பு தான். ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிற மெத்தட் இருக்குது பாருங்கள், அது ஒரு வெற்றிக்கான ஒரு காரணம். ஒரு பையன் தன்னுடைய வேதனையை கூட ரொம்ப அழகாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சம்பவம் ஒன்று படித்தேன். ஒரு அப்பா முதல் மனைவியை இழந்துட்டார். வாழ்க்கையில் பல சிக்கல், சில சமயத்தில் 2வது பெண்ணை திருமணம் பண்ணி கொள்றத தவிர்க்க முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்தி ஆகணும், பிள்ளைகளை வளர்த்தாகணும், இல்லாட்டி தன்னுடைய தேவைகள்னு இருக்குது. நான் தேவைகள்னு எல்லா அர்த்தத்துலேயுமே சொல்கிறேன். அப்போது 2வது மனைவிங்கிறது தவிர்க்க முடியாதது. வெஸ்டர்னர்ஸ் லைஃப்பில் அது ரொம்ப இயல்பானது. இந்தியர்களுடைய வாழ்க்கையில் அது கொஞ்சம் சிரமமானது. யாரோ ஒரு தந்தையார் ஒரு நிர்பந்தமோ அவசியமோ எது காரணமாகவோ 2வது திருமணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் மனசுக்குள்ளே அவருக்கு ஒரு சின்ன கவலை. அந்த முதல் மனைவி மூலமாக பிறந்த மகனுடைய மனம் ஏதாவது வேதனைப்படுமோ, அவனை இந்த 2வது சித்தி சரியாக கவனிக்க மாட்டாளோ, போதுமான அளவுக்கு அவனை கருணை காட்ட மாட்டாளோ, சரியானபடி எல்லாம் கொடுக்குறாளா கொடுக்கலையா, எத்தனையோ கஷ்டம் இருக்குது இந்த உலகத்தில். ஸோ அதனால தான் மேல்நாட்டிலலாம் அப்பா அம்மா கூட பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்ததுக்கு காரணமே இந்த ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர் அப்படிங்கிற சிக்கல் தான். அவங்க ஸ்டெப் ஃபாதராக போய்டுறதுனால செக்ஷுவல் அப்யூஸில் கூட பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு மேல்நாட்டில் கவலைப்படுறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாவாக இருந்தால் கூட குழந்தைகளை தொடக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்னு வச்சதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற சிக்கல், ஆர் டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிக்கல். இதை விட்டுருங்க. இப்போ நான் சொன்ன கதைக்கு வரேன், சம்பவத்துக்கு வரேன். அந்த அப்பாவுக்கு உள்ளூர ஒரு கவலை, இந்த பையனுக்கு இஸ் ஹீ கம்ஃபர்டபுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், நல்லா இருக்கானா அப்படின்னு. ஒரு நாள் பையனோட அப்படி வெளியில் பார்க்கில் நடந்து போகும்போது கேட்டார், உங்கள் சித்தி இந்த அம்மா அம்மா அம்மானே கூப்பிட அவளையும், அம்மா எப்படி, அந்த அம்மா இந்த அம்மா எப்படி, அந்த அம்மா எப்படி, இப்போ இந்த அம்மாவை விட அந்த அம்மா நல்லவங்கன்னு நினைக்கிறியா, அதாவது அவனோட ஒரிஜினல் மதர், இந்த அம்மா ஒன்றும் கொஞ்சம் எனக்கு புரியும்படியாக சொல்லேன் அப்படின்னு மகன்கிட்ட ஓப்பனாக கேட்குறார் அவர். இந்த பையன் ஒரு பதில் சொன்னான், இல்லைப்பா அந்த அம்மா பொய் சொல்லுவாங்கப்பா லைஃப்பில், இந்த அம்மா பொய் சொல்கிறதே இல்லைப்பா அப்படின்னு ஒரு பாராட்டினான். எப்படி, என்னோடய ஒரிஜினல் மதர் அவங்க பொய் சொல்லுவாங்கப்பா, ரொம்ப ரொம்ப பொய் சொல்லுவாங்கப்பா, ஆனால் இவங்க பொய்யே சொல்கிறதில்லப்பா, இவங்க ரொம்ப கரெக்ட், பொய்யே சொல்ல மாட்டேன். கேட்டால் அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும், ஆஹா பரவாயில்ல, நம்ம செலெக்ஷன் ரொம்ப கரெக்டு, நம்ம ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு ஒரு செகண்டை நினச்சா இருப்பாருங்க. எப்படி சொல்கிற, அவள் பொய் சொல்லுவா, இவள் பொய் சொல்ல மாட்டான்னு எப்படி சொல்கிற அப்படின்னு. இந்த பையன் சொன்னான் பாருங்க ஒரு பதில், நான் எதாவது தப்புன்னா அம்மா என்ன சொல்வா, சாப்பாடு போட மாட்டேன் உனக்கு, உன்னோட பேச மாட்டேன் அப்படின்பா.
ஒன்று பாரு, கண்டிப்பாக உனக்கு 2 நாள் சோறு போட மாட்டேன் அப்படிலாம் கோபமாக அம்மா பேசுவாங்க. அந்த அம்மா, மூத்த அம்மா பேசுவாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அப்படி இருந்ததில்லைப்பா. 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுவா அப்படிம்பாங்க. சாப்பிடாட்டி அழுவாங்க. கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பாங்க. சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லுவாங்களே ஒழிய அவங்களால அதை காப்பாற்ற முடியாது. உட்காந்து வச்சு சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லைப்பா. கரெக்ட், சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னா 2 நாள் ஆனாலும் போட மாட்டாங்கப்பான்னா எப்படி இருக்கும் அப்பாவுக்கு? செவுட்டில் இருந்த மாதிரி இருக்காது. அந்த சொன்ன மெத்தட் இருக்கு பாருங்கள். அம்மா போய் சொல்ல மாட்டா, ஆனால் இந்த அம்மா போய் சொல்லுவாங்க, இந்த அம்மா போய் சொல்ல மாட்டாங்கன்னு பாராட்டுற மாதிரி ஷீ இஸ் க்ரூயல் அப்படிங்கிற விஷயத்தை அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். இது ஒரு சம்பவம். ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்லலாம், எவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தர் மனசு கொள்ளும்படியாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம். இந்த சம்பவம் எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல செய்திங்கிறதுக்காக. இன்னொன்று அதே மாதிரி மனிதர்கள் பிரச்சனை வரும்போது அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது இன்னொரு செய்தியும் ஒளிபரவட்டும் இதழில் நாங்கள் அதை இணைச்சி பதிவு பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடெண்ட்டு. ஒரு பெரியவர், வயசானவங்களுக்கு குறும்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதை விட இந்த ரிட்டையர்டு அஃபீஷியல்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு நிறைய சட்டம் தெரியும், குறுக்காக யோசிக்கிறதுக்கு தெரியும். ஏன்னா எத்தனையோ ப்ராப்ளத்தை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணவங்க. இப்போ லேட்டஸ்ட் தியரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் சார். 60 to 70 இருக்கிற மக்களுடைய அறிவு தான் மிகச்சிறந்த அறிவு அப்படிங்கிறான். 60லேருந்து 70 வயசு இருக்கிறவங்களுடைய அறிவு ரொம்ப அனுபவம், தெளிவு, துன்பங்கள், நியாய அநியாயங்களெல்லாம் பார்த்துருக்கறனால அவங்களுடைய லைஃப்பை பற்றிய பார்வை நல்லாயிருக்கும் அப்படின்னு வெஸ்டர்னர்ஸ் இப்போது யூனிவர்சிட்டியை ரிசர்ச் பண்ணி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒருத்தர், ஒரு ரிட்டையர்டு அஃபீஷியல் என்ன பண்ணுறாரு, பேங்க்குக்கு போகிறாரு, செக்கு கொடுத்தாரு. கவுண்டரில் ஒரு ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு, ஒரு 1000 rupeesனு வச்சுக்கோங்களேன், செக்கு கொடுத்தாரு. இப்போலாம் வங்கிகளில் நிறைய விதிமுறைகள் மாறி போச்சு. அந்த கவுண்டரில் இருக்கிற அந்த கிளார்க் என்ன சொன்னாங்க, சார் ஏடிஎம்மில் போய் எடுத்துக்கோங்க சார், வெளியில் ஏடிஎம் இருக்கா, அதில் போய் எடுத்துங்க. ஒய் ஆர் யூ வேஸ்டிங் செக் லீஃப், இதுக்காக ஒரு லீஃபை வேஸ்ட் பண்ணிங்க, யூ ஆர் ஆல்சோ வேஸ்டிங் மை டைம், என்னோடய டைம் வேறு வேஸ்ட்டாக போகும், பெட்டர் நீங்கள் போய் ஏடிஎம்மில் போய் எடுத்துங்க அப்படின்னு. இவர் பழைய ஆட்கள் எப்போவுமே சுலபத்தில் ஒரு விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் நீங்கள் இங்கே கொடுக்குறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு. சார் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் சார், ஒரு செக்கு லீஃப் வேறு நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, இந்த ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்கு போட்டு. ஒன்று நீங்கள் கொஞ்சம் கூடுதலான ஒரு அமௌண்ட்டாக இருந்தால் நான் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பேங்க்கில் ஒவ்வொரு ரூல் வந்துருச்சுங்க. 50,000க்கு குறைச்சலாக நீங்கள் எடுக்கலாம், 50,000க்கு மேலே எடுக்கிறதா இருந்தால் எடுக்க முடியாது. இந்த மாதிரிலாம் நிறைய சட்டங்கள் வந்துருச்சு. இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் அப்படிலாம் வச்சுக்கிட்டு அளவு பார்க்காதீங்க, இதில் இருக்க புத்திசாலித்தனத்தை மட்டும் பாருங்கள். அப்படியா, அப்போ இந்த செக் நீங்கள் என்டர்டெயின் பண்ண மாட்டிங்களா, என்னால் முடியாது அப்படின்னு. ஓ அப்படியா, அப்போ சரி, அப்போ ஒன்று பண்ணணும், நான் இதை கூடுதலாக எடுக்கணும் இல்லையா? ஆமாம், என்னுடைய என்டையர் அமௌண்ட்டை எடுத்துட்றேன், என் அக்கௌண்ட்டை எவ்வளோ என்டையர் அமௌண்ட் இருக்கோ நான் மொத்தமாக எடுத்துட்றேன். இல்லை சார், மேண்டேட்ரி பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக மினிமம் எவ்வளோ இருக்கணும்னு, அது போக அது விட்டுருங்க, 5,000 ரூபாய் இருக்கணுமா, எவ்வளோ இருக்கணும் அதை மட்டும் சொல்லுங்கள், அதோட பாக்கி எல்லாத்துக்கும் நான் ஒரே செக் போட்டு கொடுக்குறேன். அந்த அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க கணக்கை, சார் அப்படி பார்த்தா ஹெவி அமௌண்ட் வரும், 70-80 லட்சம் ரூபா வரும், ஒரே நாளில் நாங்கள் இப்போ பே பண்ண முடியாது, நீங்கள் இன்றைக்கி செக் போட்டு கொடுத்துட்டு போகணும், நாளைக்கு நான் வேணால் எடுத்து, ஏன்னா எங்கள் ட்ரெஷரியில் எல்லாத்தையும் அவ்வளோ இருக்காது, ஸோ சார் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க சார், அப்படி எங்களால் கொடுக்க முடியாது. எவ்வளோ செக்கு போட்டாமா நீ இன்றைக்கி கொடுப்ப, எவ்வளோ போட கொடுப்ப அப்படின்னாரு. ஏதோ நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் அது மாதிரி கொடுக்கலாம், அவ்வளோதானே. இந்த செக் லீஃபை கீழ்ச்சி போட்டார். இன்னொரு செக் லீஃப் எடுத்தார், 10 லட்சம் ரூபா அப்படின்னு ஃபில்அப் பண்ணார், கொடுத்தாரு, கொடு அப்படின்னு. இந்த 10 லட்ச ரூபா எண்ணி பார்க்குறது ஒரு பெரிய வேலை. அந்த அம்மா உள்ளே போய் கேஷ் எடுத்துகிட்டு அதை கொடுத்துட்டு, சார் ஒன் திங், இந்த இடத்துல நகர்ந்து போய் நீங்கள் எண்ணிட்டு குறையுது கூடுதல்லாம் சொல்லக்கூடாது, இங்கேயே எல்லாத்தையும் சொல்லுங்கள், எண்ணிட்டு போங்க, அப்புறம் அங்கே போய் வெளியில் போய் குறையுதுன்னு சொன்னாலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஒன்று நான் எண்ண போகிறது இல்லை, எதுக்கு நான் அனாவசியமாக இதை எண்ணணும் அப்படின்ட்டு 2 500 ரூபாய் தாள் மட்டும் எடுத்தார். அவருக்கு வேண்டியது 1000 ரூபா தானே, 1000 ரூபா எடுத்துட்டார். இப்போது 9,99,000 ரூபா இருக்குது அதில். ஏன்னா 500 1000 ரூபா எடுத்துட்டேன்னா 9,99,000 ரூபா இருக்குது. சார் டெபாசிட் போடுறதுக்கு ஒரு ஸ்லிப் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம நம்முடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறதா இருந்தால்
அந்த ஸ்லிப்பை எடுத்து ஃபில்அப் பண்ணி வச்சுருக்காரு ரெடியாக. இந்த அம்மா உள்ளே போயிட்டு வரதுக்குள்ள அதை ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கிறாரு. 9,99,000 ரூபாயை இந்தா, நான் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீயே எண்ணிக்க அப்படின்னு எடுத்து வச்சுட்டு வரட்டுமா அப்படின்ட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். இப்போ பாருங்கள், அவர் நினச்ச 1000 ரூபாய் எடுத்துட்டார். ஆனால் 999 அந்த 9,99,000 ரூபாயை எண்ண வேண்டிய வேலையை இப்போ அந்த அம்மா கையிலே விட்டார். இது வந்து ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம், நடக்காத இன்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த பெரியவங்களுக்குன்னு ஒரு விசித்திரமான ஒரு குணம் உண்டு அப்படிங்கிறதுக்கு இந்த இன்சிடெண்ட்டு ஒரு அடையாளம். இந்த மாதிரி சம்பவங்களை ஏன் நாங்கள் சொல்கிறோம்? புத்திசாலித்தனம். அப்புறம் நம்மளை வந்து யாராவது ரொம்ப சட்டம் பேசி ஒரு உருட்டுனா நாம் அதுக்குலேருந்து பூந்து புறப்பட்டு எப்படி வெளியே வருது அப்படிங்கிற ஒரு அறிவை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படக்கூடிய விஷயம். ஒளிபரவட்டும் இதழில் இந்த செய்தியும் பதிவாயிருக்கு. நீங்கள் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, அதை போய் சொடுக்குனீங்கன்னா ஒளிபரவட்டும் இந்த மாதத்து இதழ் உங்களுடைய பார்வைக்கு கிடைக்கும், நீங்கள் படிக்க முடியும். படித்து இது மாதிரி இருக்கிற நல்ல செய்திகளை பாராட்டுங்க, பலரோட பகிர்ந்துக்கங்க. அந்த ஒளிபரவட்டும் இதழையே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே மற்றவங்களுக்கு பகிர முடியும். அப்போ என்ன நடக்கும்? அது பலருக்கு போய் சேரும். எங்களுடைய நோக்கமே என்னென்னா நல்ல செய்திகள் நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான்.